கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to Sharmi Samayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். இதே போல் நிறைய பேர் தெய்வ ஆகர்ஷண பொடினா என்னென்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றியான வீடியோ கூட எண்டில் நான் காமிக்க போகிறேன். ஸோ அப்படி நம்ம என்னென்ன நடக்குதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ மார்னிங் லஞ்ச் பண்ணுற வேலை ஒரு பெரிய ஷெட்யூல் மாதிரி ஓடிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி பண்ணி கொடுக்க போகிறோம் குழந்தைங்களுக்கு. ஃப்ரோசன் ஃபீஸ் நான் பண்ணி வச்சுருந்த பாருங்கள், அதுவும் சேர்த்து நம்ம இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். சிம்பிளாக இருக்கும், பட் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்டாக மார்னிங் லஞ்ச் பாக்ஸ் அவங்களுக்கும் தனியாக பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தந்தோம்னா இன்னும் ஆசையாக சாப்பிடுவாங்க. குட்டி குட்டியாக தோசை ஊற்றி கொடுத்தா கூட என் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு எல்லா வேலையும் போயிட்டு இருந்தது. ஸோ அப்படியே பாட்டு போட்டுட்ருப்பேன் எப்போவுமே மார்னிங்கில், சாமி பாட்டு ஏதாவது. அன்றைக்கி கரெக்டாக இந்த பெருமாள் பாட்டு ஓடிட்டு இருந்தது. அவ்வளோ சூப்பரான பாட்டுங்க. யாரெல்லாம் இந்த பாட்டு கேட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த சோபனா மேமோட பாட்டு, இந்த திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் அப்படின்ற மாதிரி சாங்கு ரொம்ப நல்லாயிருக்கும். யூடியூப்பில் நீங்கள் தேடி பார்த்து உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ சூப்பரான சாங்கு. அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ யாருன்னா கேட்டிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடுற வேலை தான். என்னோடய மேக்கப் ரொட்டீன் மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. பட் யூஷுவலாக இந்த சிம்பிள் ட்ரே தான் என்னோடய மேக்கப்பே. வேறு எதுவுமே என்கிட்ட இருக்காது. ஒரு ட்ரேயில் பேசிக்கான திங்ஸ் இருக்கும். சில பிராண்ட் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும், அதை நான் யூஸ் பண்ணுவேன். இந்த காஜல் பார்த்திங்கன்னா சோல்ட்டின்னு ஒரு பிராண்டில் இருக்கும், அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்தா ஸ்டிக்கர் யூஸ் பண்ண மாட்டேன், சாந்து போட்டு. அப்புறம் க்ரீம் பார்த்தா சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பிராண்டில். ரொம்ப நல்லாயிருக்கு. இது மற்ற பிராண்ட்ஸை விட இது ரொம்ப நல்லாயிருக்கு. அது போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து லாக்மியோட அந்த காம்பேக்ட் போடுவேன். வேறு எதுவுமே ஸ்பெஷலான மேக்கப் நான் எப்போவுமே போடவே மாட்டேன். ஸோ நிறைய பேர் கேட்டவங்களுக்காக நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக காமிச்சிருக்கேன். ஸோ அந்த க்ரீம் இப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹேர் ப்ராடக்ட்ஸில் இந்த ப்ராடக்ட் ரொம்ப முக்கியமான விஷயமாக லான்ச் ஆக போகுது. ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஆயிலை ஊற்றி வச்சோம்னா அவ்வளோ நல்லதுங்க. டீட்டெயில் வீடியோ சீக்கிரமாக நான் போடுறேன். அதே போல் இது எப்படி நம்ம யூஸ் பண்ணோன்ட்டு கூட உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ குட்டீஸ்க்கு டெய்லி கொஞ்சம் எண்ணெய் வச்சு விட்டு தான் ஸ்கூலுக்கு அனுப்புறது. ஸோ அவங்கள ரெடி பண்ணுற வேலை அடுத்தடுத்து ஓடிட்டுருக்கு. ஒரு 3 ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ண போகிறோம் சீக்கிரமாக. எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறேன். சந்தனம் வச்சு விட்டால் குழந்தைங்களுக்கு அந்த ஃபுல் டே அப்படி இருக்குது. இந்த மாதிரி சந்தனக்கட்டை வாங்கிட்டு வந்து இழைச்சி வச்சு விடுங்க, அவ்வளோ நல்லது. நார்மலாக பவுடர் ஃபார்மை கிடைக்கிறத விட இந்த மாதிரி ஒரிஜினல் வாங்கி வச்சுக்கிட்டா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஸோ குட்டீஸ் எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க. கடைன்னு அவங்களை ரெடி பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை பண்ண வேண்டியதான். கொண்டு போய் ஸ்கூலில் விடுற வேலை தான். அதுக்கு முன்னாடி சேஃப்டி ரொம்ப முக்கியம். குட்டீஸ்க்குன்ட்டு மாஸ்க் கரெக்டாக அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிது. அப்புறம் ஒரு சானிடைசர் பாட்டில் எப்போவுமே அவங்க பேக்கில் நான் வச்சுருவேன். ஸோ எல்லாமே அழகாக ரெடி பண்ணி வச்சாச்சு. லஞ்ச் பேக் எல்லாம் பண்ணிவிட்டேன். ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்து வைக்கல, கிரேப்ஸ் தான் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ சீசன் கிரேப்ஸ் நிறைய கிடைக்கிது. இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் கல்லுப்பு போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்ட பிறகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில். ஸோ அந்த வேலையை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கான லஞ்ச் பேக் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. டீட்டெயில்டாக பெருசாக வீடியோலாம் எடுக்க முடியலங்க. மார்னிங் ரொம்ப பிஸியாக ஓடிட்டு இருந்ததுனால எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். குழந்தைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அம்மா வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது, இப்போ அப்படியே அட்டென்ட் பண்ணிடலான்ட்டு பிளான் பண்ணி போகிறேன். எல்லார் வீட்லேயும் குட்டீஸ் எல்லாம் அழகாக ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யார் வீட்டு குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா வீட்டில் டெனண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மா வீட்டில் எல்லாருமே இருந்தவங்க ஒரு டெனண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக அன்றைக்கி ஈவெண்ட் அழகாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எல்லாருமே அன்றைக்கி எல்லாம் ஒன்றா சேர்ந்து அழகான ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் பண்ணோம். சிம்பிளாக இருந்தால் கூட நம்மளால் என்ன முடியுமோ ஒரு ஹாப்பியாக செய்யும் போது ஒரு தனி சந்தோஷமே இருக்குது.
குட்டீஸ் எப்படி 3 o'clock தான் ஸ்கூல் முடியும். ஸோ அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலைலாம் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த தெய்வ ஆகர்ஷண பொடியை வந்து ஸ்டாக் இல்லை. ஸோ ஃப்ரெஷ் ஸ்டாக் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ரை பண்ணுற வேலைலாம் ஓடிட்டு இருந்தது. இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பவுட்ருங்க. இதில் ஸ்பெஷலாக போட்டிருக்க ஒவ்வொரு பொருட்களும் மகாலட்சுமிக்கான பொருட்கள் சொல்லுவாங்க. ஏலக்காய், கிராம்பு, கஸ்தூரி மஞ்சள், வெட்டி வேறு, அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி பச்சை கருப்பூரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள்லாம் நம்ம அழகாக ஒன்றா கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அவ்வளோ ஒரு ஸ்பெஷல். இதில் போட்டிருக்க ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குது. ஸோ இது நிறைய பேர் இப்போ வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஜாதி பத்திரி ரேட்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற பொருள் நல்ல பொருளாக கொடுக்கணும். குவாலிட்டியும் ஃபஸ்ட் குவாலிட்டியும் வாங்கி நம்ம கொடுக்கணும். ஸோ எல்லாத்தையுமே ஈக்குவலாக போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இதில் மஞ்சளாக இருக்கட்டும், ரோஸாக இருக்கட்டும், மகிழம் பூ, அது போல் நிறைய பொருட்களை போட்டு நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் இந்த பவுடர் வேணுமோ நான் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பவுடரில் போட்டிருக்க ஒவ்வொரு பொருட்களும் நான் சொல்லிட்டேன். இதை நம்ம வெயிலில் காய போட்டு ரெடி பண்ண போகிறேன். இந்த பவுடரை பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும், குங்கும மஞ்சள் பொட்டுக்கு வைக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப நல்லதுங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இந்த ஜவ்வாது, பச்சை கற்பூரம், சந்தனம் இதெல்லாம் மட்டும் நான் அப்புறமா தான் சேர்த்து கலப்பேன். நான் மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்ட பிறகு தனியாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி அழகாக உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்குறேன். இது இன்னொரு டே அன்றைக்கி பண்ண முடியல. ஸோ எல்லாத்தையுமே ஒரே கிளிப்பிங்காக காமிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே போல் பூஜை ரூமில் நீங்கள் பூஜை பண்ணும்போது ஒரு சின்ன கோலம் போட்டு அதில் கொஞ்சம் அந்த பொடியை அந்த இடத்துல போட்டு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஸோ அரிசி மாவில் நீங்கள் கோலம் போட்டுட்டு கொஞ்சம் அந்த இடத்துல சுற்றி கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரி பூஜைக்கு வைக்கலாம். அவ்வளோ வாசனையாக இருக்கும். பூஜை ரூமே உங்களுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும். வேல் பூஜை பண்ணும் போதே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இந்த பவுடர் நான் எப்படி யூஸ் பண்ணேன்ட்டு. நீங்கள் சாமிக்கு பொட்டாக வைக்கலாம். அபிஷேகம் பண்ணும் போது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீட்டில் பணம் எங்கே வைக்கிறீங்களோ, பீரோலையோ இல்லை பணப்பெட்டிலையோ இல்லை கடையில் நீங்கள் வந்து கல்லாப்பெட்டி வச்சுருந்தா கூட கொஞ்சமாக டிஷ்யூ பேப்பரில் இந்த பவுடரை மடித்து அங்கே வச்சா பண விஷயம் வரும்னு சொல்லுவாங்க. அதில் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே சொல்கிறது தான், பாசிட்டிவான எனர்ஜி தான் நான் எப்போவுமே நம்புவேன். வீட்டில் நெகட்டிவிட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லது. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீக்காய்க்கும் ரெடி பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஏர் பேக்குக்கு ஒரு காம்போ தனியாக நான் கொடுக்க போகிறேன். அடுத்தடுத்த vlogs நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நான் போடுறேன். அது ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த கிளிப்பிங்ஸை வந்துட்டு அப்படியே அட்டாச் பண்ணி காமிச்சேன். இன்றைக்கி ஃபுல் டே அவ்வளோ பிஸியாக போச்சு. ஆர்டர்ஸை பேக் பண்ணுறதா இருக்கட்டும், கொரியர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா வேலையும் கடகடன்னு போயிட்டு இருந்தது. ஸோ குழந்தைங்க வரத்துக்குள்ளே அந்த 3 o'clock நான் எல்லாமே பிளான் பண்ணி ஷெட்யூல்டாக ஓடிட்டுருக்கு. ஸோ அதான் கொஞ்சம் பிஸியாக நான் அப்படி இப்படி பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வீடியோவாக இருந்தாலும் ஒரு கண்டென்ட் இருக்குன்னு நான் எப்போவுமே நினைப்பேன். பெரிய வீடியோ போடுறத விட ஒரு 10 minutes வீடியோ காமிச்ச கூட ஒரு கண்டென்ட் இருக்குன்னு நான் எப்போவுமே பிளான் பண்ணி தான் பண்ணுவேன். இதில் நிறைய விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நினைக்கிறேன். ஸோ இதே போல் எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பண்ணுற மாதிரியே இந்த வீடியோ மாதிரியே இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.